வருண் வெண்ணிலாவை ரூமுக்குள்ளேயே விடவே இல்ல. பாவம் வெண்ணிலா ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் வந்து பாரு. வா. சரி, நீ போய் கூட்டிட்டு வா. வானு வானு. ஆமா, அவங்க கூட வந்திருக்கிறது யாரு? அது வருண் கம்பெனில வேலை பாக்குற ஒரு லேடி. அண்ணாமலையார கடையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கிளம்பினாங்க. இவங்க கூட ஏன் சுத்திட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே. ஏ வானு, அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும். நீ என்ன எதுன்னு நோண்டி பாரு. ஒரு நிமிஷம். என்ன வான்மதி? அத்தை எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல இல்ல, நான் சும்மா தான் கால் பண்ணேன். வருண் ரூம்ல இருந்து வெளியிலே வரமாட்டேங்கிறாரு அத்தை. அதான். எதுவா இருந்தாலும் நானே கூப்பிடுறேன். உனக்கு என்னடி தலையெழுத்து இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு? அவ ஏதோ செத்துட்டா, அதுக்காக இப்படியா எல்லாரும் பேசுவாங்க? நீ வருண் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அவரை யோசிக்கவே இல்ல. இப்ப இவ்வளவு தூரம் இப்படி நடந்துருச்சு பாத்தியா? உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். யாரோ செத்ததுக்கு நீ எதுக்கடி இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? வருணே உன்னை வேண்டான்னு வெறுத்ததுக்கு அப்புறமும் இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? எந்த சந்தோஷமும் இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நீ எதுக்கடி இங்க இருக்கணும்? பேசாம நீ வீட்டுக்கு போ. நேத்துல இருந்து உனக்காக வெண்ணிலா துடிச்சிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் கெஞ்சியும் உன் மனசு இறங்கவே இல்லையா? ரூம விட்டு வெளியே வா. போன ஒருத்திக்காக நீதான் வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கிற ஒருத்திய வெறுக்க போறியா? வெளியே வா. முடியாதுமா. சாராடா எனக்கு எல்லாமுமா இருந்தா. எனக்கு இவளை பத்தி என்ன கவலை இல்ல. என்ன தயவு செஞ்சு தனியா இருக்க விட சொல்லுங்க அவகிட்ட. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் கிடைக்க விடாம பண்ணிட்டா. என்ன கொஞ்சம் அழவாது விடுங்கம்மா. அம்மா கிட்ட என்னடா பேசுற? ஏய் கௌதம், உனக்கு புரியாதுடா. காதலிச்ச பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டு வந்த உனக்கு என் காதலோட வழி உனக்கு புரியாது கௌதம். போ. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறாருன்னு? இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அத்தை? என் பிள்ளைய இதுல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் அவங்க வேலைய பாருங்க. அக்கா கூட்டிட்டு போங்கக்கா. வாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, ரிலாக்ஸ்டா இரு. சொல்லு வான்மதி, அங்க என்ன நடக்குது? எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு சாரா. உன் ஆளுக்கு இன்னும் உன் மேல இருக்கிற லவ் போகல. என்ன சொல்ற வான்மதி? உன்னோட நியூஸ கேட்ட நிமிஷத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம ரூம க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளேயே இருக்கான். நிஜமாவா? ஆமா, நாங்க எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி பார்த்துட்டோம். அண்ணாமலையத்தை வெண்ணிலான்னு எல்லாரும் போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணோம். யாரு என்ன சொன்னாலும் வருண் கேட்க தயாராவே இல்ல.
சாராவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களா? என் கண்ணு முன்னாடியே யாரும் வந்துடாதீங்கன்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியும் வான்மதி, என்னைக்கா இருந்தாலும் வருண் மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அண்ணாமலை ஆண்டியும் உன் தங்கச்சி வெண்ணிலாவும் தான் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நாங்க 2 பேருமே பெஸ்ட் லைஃப் எங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போவும் ஒன்னும் கேட்டு போல. நம்ம பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா வருண் கண்டிப்பா உனக்கு கிடைப்பான். இது நிஜமாவே நாம நினைச்ச மாதிரி நடக்குமா வான்மதி? கண்டிப்பா நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நாம இந்த கேம் ஆடுவோம். எப்ப முடிக்கணும்னு நான் உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் உங்க அம்மாவை சேஃபா இருக்க சொல்லு. அங்க யாருக்கும் மேல சந்தேகம் வரலையே? என் மேல சந்தேகம் வர வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க. நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருவான் மதி. சரி, நான் வைக்கிறேன்.